அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு, அவர் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நன்மையான பலன்கள் இருக்கும்ன்றத பார்க்கலாம். உங்க ராசிக்கு சனி பகவான் அடுத்த வருஷம் 2026 எங்க இருக்க போறாரு, என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் செய்ய போறாருன்றதையும் பார்க்கலாங்க. சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. ரொம்ப மனசுல பட்டதை பேசிடுவீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதை யோசிக்க மாட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. மிலிட்ரியில, இந்த போலீஸு டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க, ஆனா கெட்டவங்க கிடையாது. ரொம்ப இன்டெலிஜென்ட். 12 ராசிகள்ல மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டான, அதாவது கண்ணுக்கு தெரியாத சில சாஸ்திரங்கள், சித்தர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியில இருப்பாங்க. விருச்சிக ராசிலையும் விருச்சிக லக்னத்திலையும் இருப்பாங்க. புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியவங்க, இந்த உலகத்துக்கே அறிமுகம் படுத்தக்கூடியவங்க, ஸோ மறைபொருள் சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியவங்க. சில பேர் நாத்திகம் பேசுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பேசிக்கா விருச்சிக ராசிக்கு சனி பகவான் கெட்டவர் தான், மாரகாதிபதி. ஸோ அவருக்கு உங்களுக்கு வக்ரமானது ஒரு வகையில நல்லது. 5ஆம் இடத்துல வக்ரமா இருந்தார். சில பேருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் அவயோக இடத்தில் இருந்து வக்ரமாக இருந்து அவயோக ஸ்தானத்துல எல்லாம் அமர்ந்திருந்தாங்கன்னா இந்த வக்ர காலகட்டம் மிகப்பெரிய மேன்மைகளையும் பணவரவையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில திடீர் மாற்றங்களையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் கடந்த ஒரு 4.5 மாசத்துல சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் நேர்வலுல இருக்கும் போது அவர் வக்ரம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த இந்த 4.5 மாசமா நிறைய பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணீங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரமானாரு. இப்போ நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. நிறைய புது பிரச்சனைகள், குடும்பத்துல சில பிரச்சனைகள், தொழில சில பிரச்சனைகள், வேலையில சில பிரச்சனைகள், திடீர் மாற்றங்கள், நிறைய கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்தீங்க இந்த ஒரு 4.5 மாசம். சரிங்களா? அதுக்கப்புறம் நவம்பர் 28ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் திரிகோணத்துல குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட நேர்வலுல இருக்க போறாரு. ஸோ அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் வீடே இல்லாதவங்க வீடு கட்டுறது, பிளாட் வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு 1/4 கிரவுண்ட் நிலமாச்சம் வாங்கி போடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு 2026 ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். சனி பகவான் உங்க ராசிக்கு கெட்டவர் என்றாலும் பகைவர் என்றாலும் அவர் தான் உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் திரிகோணத்துல இருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். அடுத்த வருஷம் நிறைய செலவு இருக்கும். அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாத்தீங்கன்னா பிரில்லியண்டா இருக்கும். இல்ல ஆல்ரெடி நான் இந்த வருஷமே வீடு வாங்கிட்டேன் சார், இஎம்ஐ போயின்னு இருக்கு, அதுவும் சுப செலவு தான். ஆக மொத்தம் 2026ல வீடு, நிலம், இல்ல உங்க வீட்டை ரெனோவேஷன் பண்றதுக்கு, இல்ல புதுசா ரெடி பண்றதுக்கு, இல்ல பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு போறவங்க, நிறைய பேர் 2-3 வீடு வச்சுன்னு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறவங்க, இந்த வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்றது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய நாள் அடுத்த வருஷம் நிறைய டிரான்சாக்ஷன் பண்றது, நிலத்தை விற்கிறது, வாங்குறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நன்றாக இருந்தால் அடுத்த வருஷம் இந்த நிலத்தால சில லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த பிளாட்லாம் போடுவாங்க, பில்டரா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த பசங்க உயர்கல்வி படிக்கணும், நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன், இன்னொரு டிகிரி படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலா இருந்தவங்க, அரியர் வச்சிருக்கிறவங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தாயாருடைய நலம் நல்லா இருக்கும். தாயாரால சொத்து வருவது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏற்படுவது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஏற்படுவது, இதெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சில விஷயங்கள் தாமதமாகும், ஆனா கிடைச்சிரும். சனி பகவான் திரிகோணத்துல இருக்கிறதால சில விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவார். உங்களை கொஞ்சம் அலைய வைப்பார். இது கிடைக்காதா, இது முடியாதா. அதாவது வேலையில செலக்ட் ஆயிட்டேன், ஆனா இன்னும் வேலைக்கு கூப்பிடல. இன்டர்வியூலாம் பாஸ் ஆயிட்டேன், இன்னும் வேலைக்கு கூப்பிடல. ஒரு பிசினஸுக்கு காசு எல்லாம் போட்டுட்டேன், பட் இன்னும் அதுல இருந்து ஒரு இது வரல, ப்ரோக்ரஸ் வரல. கொஞ்சம் தாமதமாகும், ஆனா எல்லாமே நடந்துரும்.
ரைட்டுங்களா? நல்ல பணவரவை அடுத்த வருஷம் சனி பகவான் நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார். அவர் 3ஆம் அதிபதி என்றதால நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அவர் 3ஆம் அதிபதி. அவர் மீனத்துல உட்காந்து இருக்கிறாரு, நீர் ராசியில உட்காந்துன்னு இருக்கிறதால நிறைய பேர் வீட்டையே காலி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம், இல்ல வெளிநாட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு வரலாம். அடுத்த வருஷம் நிறைய டிராவல் இருக்குது உங்களுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டிராவல் சொல்லி வச்சுட்டு வராது, திடீர்னு வரும். இப்போ நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசியா இருக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் நீங்க சொந்த ஊருக்கு போறோன்றது உங்களுக்கு தெரியாது, திடீர்னு நடக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வரும், அதாவது முக்கியமான கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது இந்த மாதிரி திடீர்னு நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். குழந்தை விஷயம் கொஞ்சம் தாமதமாகும் அடுத்த வருஷம். 5ல் சனி இருக்கிறதால குழந்தை விஷயம் கொஞ்சம் தாமதமாகும். தொழில்கள்ல சில தடைகள் இருக்கும், ஆனா அது ஃபைனலா நல்லபடியா முடியும். கொஞ்சம் பண தட்டுப்பாடு அடுத்த வருஷம் இருக்கும். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். பணத்தை எதுலனாச்சும் போட்டிருந்தீங்கன்னா லாக் ஆகும், பிசினஸ்ல போட்டிருந்தாலும் கொஞ்சம் லாக் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருந்தாலும் கொஞ்சம் லாக் ஆகும். அடுத்த வருஷம் பண வரவு கொஞ்சம் இதுவா இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா கொஞ்சம் நிம்மதி இருக்கும். பணம் இருந்தா பணத்தை கொடுக்குற டைம்ல நிம்மதி இருக்காது, நிம்மதியை கொடுக்கக்கூடிய டைம்ல பணம் இருக்காது. ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம், ஆனா பண வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், சரிங்களா? இது உங்களுடைய தசாபுக்தியை பேஸ் பண்ணி நடக்கும். இதே உங்களுக்கு ராஜயோக தசைலாம் நடந்துன்னு இருந்தா பணம் பிச்சுன்னு வந்துடும், எந்த கோச்சார அமைப்பும் வேலை செய்யாது, உங்களுக்கு தசாபுக்தி வேலை செய்யும். அதே உங்களுக்கு அடுத்த வருஷம் தசாபுக்தி நல்லா இல்லைன்னா பண வரவு ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த கோச்சார பலன் ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும், சரிங்களா? பணம் வருவதில் சில தடைகள் இருக்கும். லாபம் அடுத்த வருஷம் கொஞ்சம் குறையும். இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது. இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா இந்த சொல்ற பலனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மட்டும் கிடையாது, ஒரு 4-5 அஸ்ட்ராலஜர் சொல்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைனலா அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். குழந்தைகளால சில செலவுகள் இருக்கும். குழந்தைகள் வேற எங்கன்னா போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை கல்வியாக இருக்கலாம், இல்லை உயர்கல்வியா, இல்லை காலேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க வேற இடத்துல போய் காலேஜை சேர்த்து விடுறது, ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறது அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருக்கிறவங்க 20-22 வயசுல பசங்களாம் இருந்தாங்களா, அவங்க கொஞ்சம் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. சில சேட்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன் அப்படி பண்றேன்னா கொஞ்சம் குழந்தைகளால அடுத்த வருஷம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பேசிக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருஷம் சனி பகவானுடைய நிலை நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது. இது வரைக்கும் நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்போ நிலம் வாங்கணும்னு பிளானிங்கே இல்லாதவங்க கூட அடுத்த வருஷம் வாங்குவாங்க. இது அடுத்த வருஷம் நீங்க இது நடந்ததான்றத சொல்லுங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. வேற ஏதாவது வீடியோல பேசும்போது சொல்லுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. 4ஆம் அதிபதி சனி பகவான் அவர் 5ல திரிகோணத்துல இருக்கும்போது, குருவோட வீட்டுல இருக்கும்போது அந்த சொத்து சொகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா சில தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். ஆனா அடுத்த வருஷம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், சரிங்களா? ஸோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.